டெல்லியில் 11 பேர் 11 டைரியை 11 வருஷமாக ஃபாலோ பண்ணி 11 பேரும் ஒரே நாளில் 11 கயத்தில் தொங்குறாங்க. இந்த சம்பவம் 2018 புராரி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நடக்குது. இது அன்னைக்கு காலகட்டத்துக்கு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட வழக்கு. அப்படியே குறிப்பிட்ட வருஷம் விசாரிக்கிறாங்க. கடைசியாக இதுதான் நடந்தது அப்படின்னு கேஸையும் முடிக்கினாங்க. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 2018க்கு போகணும். டெல்லியில் புராரியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 அடுக்கு மாடி, கீழே ஒரு மளிகை கடை இருக்குது. மேலே தான் 11 பேரும் கூட்டு குடும்பமாக வசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜூலை 1, 2018 காலையில் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரு அவர் எப்போவுமே வாக்கிங் போவார், தனியாக போக மாட்டார். இந்த 11 பேர் தங்கியிருக்காங்கள்ல, அந்த வீட்டோட ஹெட்டு லலித் அப்படின்னு சொல்லப்படுறவர், அவரும் கூட வாக்கிங் வருவார். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக கதை பேசிட்டு போவாங்க. அன்னைக்கு காலையில் வாக்கிங்க்கு லலித் வரலை. என்னடா வரல அப்படின்னு இவரும் குழப்பிக்கிட்டு போகிறாரு. இவர் வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வராரா? ஏன்னா இவர் அந்த கடையில் பால் வாங்குவார். பார்த்தா இப்போயும் கடை சாத்திருக்கு. எப்போவுமே காலைல விடிய காலம்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இன்னமும் கடை ஓப்பன் ஆகலை அப்படின்னோடனே இவருக்கு புரியலை. இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு காலையில் 7 மணியை போல் வராரு. அப்படி பார்த்தா இன்னமும் கடை சாத்திருக்கு. சரி, ஃபோன் அடித்து பார்ப்போன்னு அடித்து பார்க்குறாரு. ஃபோன் ரிங் வர்றது கீழே கேட்குது, ஆனால் மேலே யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. என்னடா இவ்வளோ நேரமாக தூங்குறாங்க அப்படின்ட்டு இவர் மாடிப்படி ஏறி மேலே போகிறாரு. அங்கே போனால் கதவு லேசாக திறந்துருக்கு. இவர் கதவை தட்டி பார்க்குறாரு, யாருமே வரல. சரி உள்ளே போவோம் அப்படின்னு உள்ளே போகிறாரு. போன உடனே பார்த்து மறண்டு போகிறாரு. அங்கே அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு கீழே எல்லா பொதுமக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. மேலே என்ன தெரியுமா பார்த்தாரு? 11 பேர் அந்த 11 கயத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தவருக்கு எப்படி இருக்கும்? உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் 7:30க்குள்ளே அங்கே வந்துடுது. பார்க்குறாங்க, எல்லாம் அவங்களே மறண்டு போகிறாங்க. போலீஸ் உடனே அந்த உடலை என்றாங்க. என்னன்னா 10 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் 11 பேர். 10 பேரும் பார்த்துட்டிங்கன்னா வாயில் டேப் போட்டு ஒட்டி, கண்ணில் துணியை வச்சு கட்டி, கையெல்லாம் பின்னாடி வச்சு கட்டி கிடக்கு, காலும் கட்டி கிடக்குது. எல்லோரும் தூக்கில் தொங்குறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்கு. அவங்கள தேடி பார்த்தா பக்கத்து ரூமில் அப்படியே படுத்துக்கிட்டே இறந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே போலீஸுக்கு புரியலை. ஒருவேளை இது கொலையாக இருக்குமோ அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை கேஸும் பதிவு பண்ணுறாங்க. இந்த 11 பேரோட உடலையும் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோன்னே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது, இது எந்த ஒரு ஏதாவது கொலை பண்ணாங்கன்னு வைங்களேன், அங்கே தள்ளுமுள்ளாம் நடந்திருக்கும்ல, எதுவுமே அதுக்கான அறிகுறிகள்லாம் கிடையாது, உடம்பெல்லாம் க்ளீனாக இருக்குது, இது தற்கொலை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இங்கே தீவிரமான விசாரணை நடக்குது. அங்கே சிசிடிவி எல்லாம் இருக்குது, அதாவது கீழே எல்லாம், அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எதுவுமே இல்லை. யாரும் இங்கே தேர்ட் பார்ட்டி வந்த மாதிரியே தெரில. என்னடா அது, யாருமே வரலை. அப்புறம் எப்படி வாயில் டேப் போட்டு ஒட்டி, கண்ணில் எல்லாம் துணியை வச்சு கட்டி, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டை அலசி ஆராயும் போது ஒரு லீடு கிடைக்குது. அதுதான் அந்த 11 டைரி. அந்த 11 டைரி எடுத்து படித்து பார்த்தா எல்லாத்துக்கும் விடை கிடைக்குது. இந்த குடும்பம் பார்த்துட்டிங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க. ஒரு சில தசாப்தம் முன்னாடி தான் இங்கே டெல்லியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த குடும்பம் பார்த்துட்டிங்கன்னா நாராயணி தேவி அவங்களோட ஹஸ்பண்டால் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்கும் பிரதீபா அப்படின்னு சொல்லப்படுற மூத்ததாக ஒரு பொண்ணு பிறக்குது. அடுத்த புவனேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஆள், அப்புறம் லலித் அப்படின்னு சொல்லப்படுற ஆள். இந்த ஆள் பயங்கர கிரிமினல் மைண்டு பிடிச்சவர். இவரால் தான் ஒட்டுமொத்த குடும்பமே காலியாக போகுது. இந்த பிரதீபா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிரியங்கா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு பிறக்குது. அப்புறம் இந்த ஆளுக்கு 2 பொண்ணு ஒரு பையன் பிறக்கிறாப்புல. அப்புறம் இந்த வில்லனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாப்புல. இந்த 11 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. எது வரைக்கும்னா இவங்களோட ஹஸ்பண்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும். அவங்க 2007 இயற்கையான காரணத்தினால இறந்து போகிறாங்க. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த குடும்பம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இந்த குடும்பம் பெருசாக போகலை. ஏதோ வேலைக்கு போகிறாங்க, காசு வருது, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு, அந்த தலைமை பண்பை ஏற்று நடத்துறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. இப்படி போகும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் இருக்காங்க. எல்லாருக்கும் மூளை இருக்குது. ஆனால் இந்த லலித் சொல்கிற பேச்சை கேட்குறாங்க. இவர் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டாரு.
அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லலித் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளைவுட் வியாபாரம் பண்ணுறாரு. அதில் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்தோ ஒரு சில பேர் வராங்க, வந்து சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டு உள்ளே வச்சு குத்துன்னு குத்துறாங்க. அதை தாண்டி தீயை வச்சு விட்டுறாங்க. அப்படி தீயை வச்சோடனே அந்த புகை வந்து அப்படியே மூக்குக்குள்ளே போகுது, அப்படியே நுரையீரலில் வந்து போய் பாதிக்குது. அப்படியே ஒரு மயங்கி விழுகிறாரு. இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாகிடுறாரு. ஆனால் இவருக்கு பேச்சே வரமாட்டேங்குது. என்னன்னு புரியலை. உடனே டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஏன் பேச மாட்டாருன்னு தெரிலன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில் பேசலை போல், நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை வந்து கூட்டு போங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அங்கே கூட்டு போனாலும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த லலித்து பேசவே மாட்டாப்புல. இப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் வந்து இந்த லலித் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவில் அவங்களோட அப்பா வராங்களாம். அந்த அப்பா வந்து இது மாதிரி சொல்கிறாப்புல, இது மாதிரி நீ வந்து ஒரு பூஜை பண்ணு, உனக்கு வாய்ஸ் வந்துடும் அப்படின்னு. இதை உடனே திடுக்குன்னு எந்திரிச்சு தன்னோட அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, பூஜை பண்ணால் இது மாதிரி வாய்ஸ் வந்துடும்னு. அதாவது சொல்கிறாங்கன்னா என்னமோ எழுதி காமிச்சோ சைக்கிளை காமிச்சோ ஏதோ சொல்கிறாங்க. அதேமாரியே பூஜையும் வந்து பண்ணுறாங்க. அப்படி அந்த பூஜை பண்ணும்போது இவர் வந்து ஒரு வாய்ஸில் வந்து பேசுகிறாரு. அந்த வாய்ஸ் யாருக்கு தெரியுமா? அந்த அப்பா சொன்னல, அந்த அப்பா வாய்ஸில் இந்த லலித் பேசுகிறாப்புல. அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. எப்பட்றா இவர் அந்த வாய்ஸில் பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ தான் அந்த லலித் சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கப்பா, என் உடம்பில் என் அப்பா வந்து இறங்கியிருக்காங்க, அவர் சொல்கிறது தான் நாம் செய்யணுமா அப்படின்னு இந்த லலித் வந்து சொல்கிறாப்புல. இதை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. காரணம் என்னென்னா, லலித் அவரோட வாய்ஸில் பேசலை, அவங்க அப்பாவோட வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் லலித் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அந்த குடும்பம் ஃபுல்லாக செய்யுது. டைரினா என்னங்க, தினமும் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை எழுதுவாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து சொல்கிறாப்புல, இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம், அந்த டைரி படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அந்த டைரி அவர் எழுதுறது கிடையாது. அவருக்கு அக்கா பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அவங்க எழுதுகிறாங்க. அதை தாண்டி அண்ணன் பொண்ணு வந்து எழுதுகிறாங்க. அந்த டைரியை வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. குடும்பம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதில் காசு போடுன்னு சொன்னால் அதில் காசு வந்து பயங்கரமாக பெருகுது. இதை படி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லா படித்து டெவலப் ஆகி நல்ல வேலையும் வந்து கிடைக்குது. நல்ல வருமானம் வந்து நல்லா ஃபேமிலியையே வந்து டெவலப் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக போகுது. 11 வருஷம் 11 டைரி எழுதுகிறாங்க. அந்த டைரி படியாக வாழ்ந்துருந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா? எல்லாருமே இதை நம்பியிருந்திருக்காங்க. லலித் உடம்புக்குள்ளே அவரோட அப்பா வந்து இறங்கி தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு. இதை வந்து எப்படி நம்பினாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா எல்லாமே நல்லா படித்தவங்க. அப்படி படித்தவங்களே இதை வந்து நம்பியிருந்திருக்காங்க. இப்படி போகும்போது தான் இந்த பிரியங்கா, அதாவது அவங்க அக்கா பொண்ணுக்கு 33 வயசாயிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மாப்பிள்ளை தேடி நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க ஜூன் 2018. அப்படி நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் வந்து நடத்தணும். ஆனால் கல்யாணத்துக்கு இந்த லலித்தோட அப்பா வந்து வந்தாகணும் அப்படின்னு வந்து லலித் சொல்கிறாப்புல. அது எப்படி வர முடியும்? அவர் தான் இறந்துட்டார், எப்படி வர முடியும்? அதுக்கு லலித் ஐடியா கொடுக்குறாப்புல, இங்கே பாருங்கப்பா, ஒரு மிகப்பெரிய பூஜை இருக்குது, அதை பண்ணோன்னா நம்ம அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே குடும்ப உறுப்பினர்கள்லாம், வா பரவாயில்லையே, இதை பண்ணிடுவோமா அப்படின்னு எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அந்த பூஜை நார்மலானது கிடையாது. ஒரு 7 நாள் வந்து அந்த பூஜையை செய்யணும். லாஸ்ட்டில் ஆலமர பூஜை அப்படின்னு, அதாவது தூக்கில் எல்லோரும் தொங்கணும், இது மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக இந்த ஸ்டூல்லாம் போய் வாங்கிட்டு வராங்க. அதெல்லாம் சிசிடிவியில் வந்து பதிவாயிருக்கு. அந்த லேடிஸ் எல்லாம் ஸ்டூலை வந்து மேலே தூக்கிட்டு போகிறது. இப்படி மேலே தூக்கிட்டு போகிறாங்க. உயிரோட வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த லலித் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாற்காலியை போட்டு தூக்கில் தொங்கணும் 11 பேரும். அதுவும் வந்து சும்மாலாம் வந்து தொங்கக்கூடாது. கண்ணில் வந்து துணியை வச்சு கட்டிக்கணும், கையை வந்து பின்னாடி வச்சு கட்டிடணும். இப்படி நம்ம வந்து தூக்கில் தொங்கணும். அப்படி தொங்கி நம்ம உயிர் போக போகிற நேரத்தில் நம்மளோட அப்பா வந்து காப்பாற்றுவாங்க. இதை பேரப்புள்ளனா அவங்களோட தாத்தா வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு லலித்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் வந்து பண்ணுறாப்புல. அதை தாண்டி அந்த பூஜை எப்படி இருக்குன்னா, அங்கே தண்ணி வந்து வச்சுருவாங்களாம். அந்த தண்ணி வந்து அப்படியே மஞ்சள் கலராக வந்து மாறுமா, அதாவது காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா. அப்படி நம்மளை காப்பாற்றிட்டு நம்மளோட அப்பா நம்ம கூடையே உருவமாக இருப்பாங்க அப்படின்னு இந்த லலித் வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் பயங்கரமாக படித்தவங்க எல்லாருமே இதை நம்புகிறாங்க. இதை நம்பி அந்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு கடைசியாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த லலித்து மற்றவங்க எல்லாரோட கையையும் கட்டுறாங்க. அதை தாண்டி கையை வந்துன்னா முன்னாடி வச்சு கட்டல, பின்னாடி வச்சு கட்டுறாங்க. காலையும் கட்டுறாங்க. அப்படியே கண் வாய் எல்லாம் வந்து முடிச்சுட்டு
அப்படியே தூக்கில் வந்து போடுறதுக்கான நேரம் வரப்போகுது. ஆனால் அவங்களோட அம்மாவை வந்து தூக்கில் போட முடியாது. காரணம் அவங்களால நிற்கக்கூட முடியாது. அவங்கள கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு பெட்டில் கொண்டு போட்டுடுறாங்க. இந்த 10 பேர் மட்டும் அப்படியே தொங்குறாங்க. இது ஜூலை 1ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு வந்து நடக்குது. அப்படியே தொங்கி இறந்து போகிறாங்க. அவங்க நினச்சது இறக்குற நேரத்தில் அப்பா வந்து காப்பாற்றிடுவாங்க, தாத்தா வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் கூட காப்பாற்ற வரலை. 11 பேருமே அங்கே இறக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் இது மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரரு வாக்கிங் வரல, என்னடா கடை திறக்கலை அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேலே போய் பார்த்தா தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்படியே வந்து அவர் ஷாக்காகி நிற்கிறாரு. போலீஸ் வந்து அந்த டைரியை எடுத்தோன்னே இந்த கேஸ் வந்து கிராக் ஆகிடுது. ஒரு மூட நம்பிக்கைனால தான் 11 பேர் இறந்துருந்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் வந்து இந்த கேஸையே மூடிடுறாங்க. 2018 சம்பவம் நடக்குது. 2021 இந்த கேஸை வந்து மூடுறாங்க. எல்லாருமே சமஷாக்கு. ஒரு மூட நம்பிக்கைனால 11 பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னு. ஒருத்தரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணலாம், அது எப்படி ஒரு ஆள் வந்து 10 பேரை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியும்? வயசானவங்கலேருந்து இளம் வயசு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்க கூட அதை வந்து நம்பியிருந்திருக்காங்க. எப்படி நம்பியிருந்திருக்காங்கன்னா, லலித் வந்து அவங்க அப்பா வயசில் பேசியிருந்திருக்காங்க. அவர் சொன்னதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால அதை நம்பியிருந்திருக்காங்க. எல்லாருமே வந்து இறந்து போகிறாங்க. அவர் ஒரு வேளை வந்து பிரியங்காவுக்கு வந்து கல்யாணம் ஆக போதில்ல, அதனால இந்த வண்டவாளெலாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளினாரா அப்படின்னு தெரியலை. இதில் ஒரு கோயின்சிடென்டான சம்பவம் அப்படின்னா 11 அப்படிங்கிற நம்பர் தான். 11 பேர், 11 டைரி, 11 வருஷம். இதை தாண்டி 11 குழா அந்த வீட்டில் வந்து இருந்திருக்கு. அதில் வந்து தண்ணியெல்லாம் வராது, சும்மா செவத்தில் வந்து வச்சுருக்காங்க காற்று போகிறதுக்காக. அந்த 11லையும் 7 நேராக இருக்குமா, 4 வளைஞ்சிருக்குமா. அதை வந்து மக்கள் எப்படி தான் சொல்கிறாங்க, அங்கே வந்து வீட்டில் இருந்தது 7 பேர் பெண்கள், 4 பேர் வந்து ஆண்கள். 7 பேர் பெண்களை குறிக்கிற மாதிரி இது நேராக இருந்திருக்கு. அந்த குழா 4 வளைஞ்சிருக்குல்ல, அது வந்து ஆணை குறித்து வந்து இருந்திருக்கான். 11 பேர் இறந்தோன்னே அந்த ஆவி வந்து அந்த குழா வழியாக வெளில போகிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. ஆனால் இதை வந்து அந்த பில்டிங்கை கட்டினார்ல அவர் சொல்கிறாரு, ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க ப்ளைவுட் வியாபாரம் பண்ணாங்க, அங்கே காற்று வந்து பத்தலை, அதுக்காக இந்த குழாயை வச்சோம் அப்படின்னு கட்டினவர் சொல்கிறாரு. அதை தாண்டி அந்த 11 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இறக்கணும்லாம் தூக்குறதவங்கள அவங்க அப்பாவை வந்து மீட்டு வர்றதுக்காக அவங்க வந்து மூட நம்பிக்கையில் தூக்கில் தூங்கியிருக்காங்க. இதுதான் வந்து நடந்துருக்கு. ஆனால் இந்த 11ங்கிறது நிறைய இடத்துல கோயின்சிடெண்ட்டாக வந்து வந்திருக்கு. இந்த வீடியோவும் 11 நிமிஷம் இருக்கணுமா? சரி வாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.